ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்சீவ் ஆனமே 24வது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சியும் அந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கன்சீவ் ஆகி 24வது வாரத்தில் இருக்கீங்க, அதாவது 6வது மாதத்தை நிறைவு செய்கிறீங்க. இது 2வது ட்ரைமஸ்டரில் 3வது மாதத்தின் இறுதி வாரத்தில் இருக்கீங்க. கரு இப்போ வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கோம். இந்த 6வது மாத காலத்தில் கர்ப்பிணிகளுக்கு உடலில் ஏற்படும் மாற்றத்தையும் கர்ப்பகால அறிகுறிகள் என்னென்ன இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். கருவோட வளர்ச்சி எப்படி இருக்கும்னா ரொம்ப வேகமாக இருக்கும். குழந்தை இப்போது மூக்கு வழியாக சுவாசிக்க பயிற்சி செய்ய தொடங்குவாங்க. இருந்தாலும் குழந்தையை சுற்றி இருக்கக்கூடிய அமோனிட்டிக் திரவத்தை தான் காற்றுக்கு பதிலாக உள்ளிழுப்பாங்க. சுவாசிக்கும் போது குழந்தையோட எடை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அவங்களோட தசை, எலும்பு, கொழுப்பு அது மாதிரிக்கு எல்லா உறுப்புமே வளர்ந்துக்கிட்டு வரும். குழந்தையோட முகம் சிறிதாக இருக்கும். அவங்களோட புருவங்களும் அவங்களோட கண்ணிமைகளும் முழுமையான தோற்றத்தை கொண்டிருக்கும். குழந்தையோட உள்காது முழுமையாக வளர்ச்சி அடைந்திருக்கும். இந்த உள்காது தான் உறுப்போட சமநிலை உணர்வை கட்டுப்படுத்துது. இன்னும் குழந்தைக்கு நிரம்பி உருவாக்கக்கூடிய பண்பு உருவாகாததுனால தலைமுடி நிறம் உருவாகி இருக்காது. குழந்தையோட சருமம் ரொம்ப மென்மையாக இருக்கும், அதாவது சாஃப்டாக இருக்கும். குழந்தை தூங்கும் போது அவங்களோட அசைவுகள் அதிகமாக இருக்கும். அசைவுகள் ரொம்ப குறைஞ்சிருந்தால் குழந்தை ஓய்வெடுப்பாங்க, இல்லைன்னா தூங்குவாங்க. குழந்தையோட நுரையீரல் இந்த வாரத்தில் உருவாகி விட்டாலுமே குழந்தை பிரசவத்துக்கு பின்னாடி தாங்க முழுமையாக செயல்படும். நுரையீரல் சாதாரணமாக செயல்பட தொடங்கக்கூடிய காலம் பிரசவத்துக்கு பின்னாடி தான். இந்த 24வது வாரத்தில் குழந்தை ஒவ்வொரு வாரமுமே 6 அவுன்ஸ் வரைக்கும் படிப்படியாக முன்னேறுவாங்க. அதாவது இந்த வாரத்தில் 1.5 கிலோ இருப்பாங்க. குழந்தை 1 அடி நீளம் இருப்பாங்க. இந்த 24வது வாரத்தில் நீங்கள் 10லேருந்து 15 கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருப்பீங்க. குழந்தை வளர்னாலும் உங்கள் வயிறும் பெருசாக இருக்கும். இந்த வாரத்தில் உடற்பயிற்சி செய்கிறதுனால உங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நன்றாக உணர முடியும். உங்களால் கன்சீவாக இருக்கவங்களுக்கும் அடி வயிற்றுலையும் அவங்களோட மார்பகத்தை சுற்றி உள்ள பகுதிகளில் வறண்டு நமைச்சலாக காணப்படும். இந்த காலகட்டத்தில் கர்ப்பப்பை சுருக்கங்கள் கூட லேசாக உருவாக ஆரம்பிக்கும். அது மாதிரிக்கு முன்னாடி வாரங்களில் இருக்கக்கூடிய முதுகு வலி பிரச்சனை இந்த வாரத்துலேயும் இருக்கும். நாட்கள் செல்ல செல்ல மோசமாக உணரலாம். உங்களோட கர்ப்பப்பை குழந்தை வளர்கிறதுக்கேற்ப விரிவடைந்து கொடுக்கும். அப்போது குழந்தை முதுகெலும்பு பகுதியில் தள்ளும்போது உங்களுக்கு முதுகு வலி வரலாம். அதோடு இல்லாமல் குழந்தைய சுமக்கிறதுக்கு முதுகு கடினமாக உழைக்குது. அதனால் வலி உணர்வு அதிகரிக்க செய்யும். அது மாதிரி கால்களில் வீக்கம். இந்த நேரத்தில் கால்களில் வீக்கம் பொதுவான அறிகுறி. உடலில் அதிகப்படியான திரவங்கள் இருக்கிறதுனால இது ஏற்படுது. வீக்கங்கள் பொதுவாக கணுக்காலில், காலில், கையில் உருவாகும். இல்லை வீக்கம் முகம், இந்த கால், கையில் ரொம்ப மற்ற பகுதிகளில் பரவுதுன்னா கவனமாக இருக்கணும். இது கடுமையான கர்ப்பகால அறிகுறியாக கூட இருக்கலாம். உங்களுக்கு டீஹைட்ரேட்டாக இருக்கும்போது கால்களில் தசைப்பிடிப்பு ஏற்படலாம். அப்படி ஏற்படும் போது காலை நீட்டி மடக்குவதன் மூலம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அது மணிக்கு அப்பப்போ உடற்பயிற்சி பண்ணணும். இந்த தசைப்பிடிப்பானது ஊட்டச்சத்து குறைபாடுனால ஏற்படுது. அதிகமான பிடிப்புகள் இருந்துச்சுன்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. உங்களோட த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி ஃபுல்லாக உங்கள் தோல் எரிச்சலாக கூட இருக்கலாம். இது ஹார்மோன் மாற்றத்தினால ஏற்படுது. அது மணிக்கு முகத்தில், தோல்லையும் கருந்திட்டுகள், அதாவது கருப்பு கருப்பாக அங்கங்கே பேட்ச் மணிக்கு உருவாகலாம். இது மெலனின் நிறமி அப்படின்றத தூண்டப்படுவதனால இது ஏற்படுது. வயிற்றில் வரித்தளம்பு ஏற்படலாம். ஏன்னா வயிறு குழந்தை வளர்றதுனால வயிறு பெருசாகிட்டே போகிறதுனால அது நீச்சி அடைகிறதுனால உங்களுக்கு அந்த வரித்தளம்பு அதிகமாக உண்டாகலாம். இது குழந்தை பிறந்த பின்னாடி மங்கிவிடும். உங்களோட தோல் விரிவடையும் போது உங்களுக்கு அரிப்பு ஏற்படுத்தலாம். இது நல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது இந்த அரிப்பு உணர்வை குறைக்கலாம். இந்த 24வது வாரத்தில் உங்கள் வயிற்றின் அளவு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வசதியான தூக்கம் இருக்காமல் இருக்கலாம். உங்கள் காலுக்கு இடையில் ஒரு தலகாணியும் உங்கள் வயிற்று பக்கத்தில் ஒரு தலகாணி வைக்கும்போது எளிதாக தூங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உங்களோட வயிறு பெருசாகிறதுனால உங்களோட தோரணம் மாறலாம், உங்களுக்கு மயக்கம் வரலாம். அது மாதிரிக்கு உங்களுக்கு லேசான தலை சுற்றலும் இருக்கலாம். எந்திரிக்கும் போதும் நடக்கும்போதும் தலை சுற்றல் ஏற்படலாம். கர்ப்ப காலத்தில் உங்களோட எடையை கரெக்டான லெவலில் வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்குங்க. அது மாதிரிக்கு நீரிழிவு நோய் இருக்கா அப்படின்றதையும் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கணும்.
ரத்தத்தின் அளவை கரெக்டான அளவில் வச்சுருக்கணும். அம்னியோட்டிக் ஃப்ளூயிடுன்னு சொல்லக்கூடிய பனிக்குடல் நீரும் கரெக்டான லெவலில் வச்சுருக்கும் போது குழந்தை ஆரோக்கியமானதும் நீங்களும் ஆரோக்கியமானதாகவும் இருப்பீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.